ஆக்டிங் கரியர் மட்டும் நம்பி இங்கே இருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம். மலேசியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியில் தான் பட்ஜெட் இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, எப்போ நீங்கள் கேட்ட பட்ஜெட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருங்க. ஆர்டிஸ்டாக வரும்போது கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு ப்ராஜெக்ட் வச்சு நீங்கள் ஒரு வருஷம் ஓட்டுறது வந்துட்டு அப்போ எப்போ ஆர்டிஸ்ட் க்ரோ பண்ணுவாங்க? எவ்ரி டைம் பட்ஜெட்டில் கேட்டுட்டு இருக்கோம். எப்போ தான் அந்த பட்ஜெட் ஆர்டிஸ்ட் கொடுப்பீங்க? நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் சார் வந்து வித்தாலுமே குவாலிட்டி சரியில்லைன்னா துப்புவாங்க. குலுக்கல் டிக்டாக்ல ஒரு ஸ்கேம். குலுக்குலு எஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். இது ஜோக்கா சோக்கா பக்கா. எப்படி போய்கிட்டு இருக்கு? புது சீசன் செம்ம ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கு. போன வாரமே கொளுத்தி போட்டு பத்தி அப்படியே அனல் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் சுடசுட உங்களுக்காக மற்ற ஒரு விஷயத்தோட வந்திருக்கும். அதற்கு முன்னாடி நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். அடுத்த பாம்பே பஜார் 2, 3, 4, 5 ஸ்ராமான் டு மைடின் மாலில் நடைபெறுது. தீபாவளி ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்க போதுங்க. விதவிதமான கலெக்ஷன்ஸ், பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்கும். ஸோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா. போன வாரம் சொன்னதுலேருந்து நிறைய பேர் வந்துட்டு செம்ம கியூரியஸாக கேட்டுட்டு இருந்தாங்க. படம் எப்போ வருது சொல்லிட்டு எப்போ டேட்டை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வைரலான ஒரு இஷ்யூ. எங்கே திரும்பினாலும் இவங்க விற்கிறது சாலா, அவங்க விற்கிறது சாலா, இவங்க பண்ணுறது சாலா, அவங்க பண்ணுறது சாலா, எப்படியா நான் ஆன்லைனில் தொழிலை செய்கிறது அப்படின்ற ஒரு புலம்பலும். சரி, அவுட்லெட் வச்சுருக்குறவங்க, அதாவது ஃபிசிக்கலாக ஷாப் வச்சுருக்கிறவங்க, அவங்களோட புலம்பலும் சரி. இந்த புலம்பலுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நம்ம தேடும்போது ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியாவில் சில பெரிய சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் ஷாப்ஸ், அதில் விற்கிற சேலர்ஸாக இருக்கட்டும், ஸோ மெனி திங்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெளிவுபடுத்தி என்னதான் மேட்ரு, என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் நம்ம டேபிள் போட்டு உட்காந்து நம்ம செட்டில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நீங்கள் உடைக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதுக்கு யாரை கூப்பிட்டுருக்குன்னா, தடா, ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம் டு தாஷா கிருஷ்ணகுமார். எப்படி இருக்கீங்க தாஷா? நல்லா இருக்கேன். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மா பிகாஸ் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி 2வது எபிசோடு போய்கிட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். யா, 2 சீசன் 2 எபிசோட் 2. வாவ், ஓகே. 2 ஓகே. ஆனால் உங்களுக்கான கேள்வி 2 கேள்வி மட்டும் இல்லை, 22 கேள்வியாக இருக்கலாம். பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ட் பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை. வந்துட்டு வந்தாச்சு. நைஸ் கலெக்ஷன் சாரி. இது உங்களோட புது கலெக்ஷனா? எஸ், இட் இஸ் மை நியூ கலெக்ஷன். எப்போ வருது இது? தீபாவளிக்கு வந்துடும், லான்ச் ஆயிரும். ஓகே. இதெல்லாம் வந்து இந்த இட்ஸ் த கலெக்ஷன் வேர் ஆல் த ஆர்டிஸ்ட் இன் இந்தியா வேர். ஸோ இப்போ வந்து இது ட்ரெண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ யா, நீங்கள் போட்டால் உடனே ஒரே நாள் விற்று போயிருமே. துப்புன்னு வாங்குறீங்க. இல்லை, நான் கேட்குறேன், டெய்லி விற்கிறப்பெல்லாம் சாரி வாங்குறாங்களே, அந்த சாரிலாம் வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? ஆமாம், ஆக்சுவலி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அவங்க வாங்குறதுக்கு. ஒன் மேபி சம் அவங்களுக்கு வாங்கிக்கலாம், இல்லை இப்போ அம்பாளுக்கு சாமிக்கு கொடுக்கறதுக்கு வாங்கலாம். இந்த சாரியா? இந்த மாதிரி இந்த சாரி இல்லை, ஏதாவது ஜெனரலாக ஓகே வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இல்லை. இப்போது அவங்க அட்லீஸ்ட் வேறு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய காரியங்களுக்கு வந்து லைக் சுப காரியம் ஆல்சோ யூனிட் சாரி. ஸோ நிறைய ஃபேமிலிஸே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வாங்கலாம். ஆனால் பொண்ணுங்களை சாரி போட்டு பார்க்குறது ரொம்ப குறவாக இருக்குது. அதனால தான் கேட்டேன், இந்த சாரிலாம் இங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அவுட் ஆஃப் சாரியை தச்சு பஞ்சாபி சூரா கூட போட்டுக்கிறாங்க. ஓ, அப்படி செல்லிங் பாயிண்ட் இது வந்து செல்லிங் பாயிண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி இவங்களோட பரிணாமம் இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் சொல்லலாம். ஒரு ஆடிட்டரு, அப்புறம் ஆக்டர், ஸ்டில் ஆக்டர், அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர். இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபார்மலி ஆடிட்டர் அதான் இப்போ ஆடிட்டர்னா சத்தியமாக இது சாத்தியம் இல்லை. பட் ஐ வாஸ் எ ஃபார்மர் ஆடிட்டர். ஐ ஒர்க் அஸ் அன் ஆடிட்டர் ஃபார் 4 years. ஓகே, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஆக்டிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ தட் டைம் இஸ் கோவிட். ஸோ கோவிட்டில் வந்து கொஞ்சம் ஆடிட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்பப்போ கிடைக்கிற வீக்கெண்ட் பிரேக்கில் நான் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபுல் டைம் இறங்கணும்னு நினைக்கும் போது அப்போ வந்து ஆடிட் அண்ட் இதை மேனேஜ் பண்ண முடியாது. யூ கான்ட் டூ போத். ஸோ ஐ ஹேட் டு கிவ் அப் ஆன் மை ஆடிட்டிங் கரியர். அண்ட் சரி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு அப்படின்னு ஆக்டிங்க்கு வந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் ஆக்டிங்க்கு வரணும்னா
ஃபைனான்ஷியலி யூ ஹேவ் டு பி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆக்டிங் கரியர் மட்டும் நம்பி இங்கே இருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மலேசியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் பேமெண்ட் வைஸ் அண்ட் ஆல். ஸோ நான் அதுக்காக தான் பிஸ்னஸே தொடங்கினேன். ஸோ தட்ஸ் ஹவ் த ட்ரான்சிஷன் ஹேப்பன் ஆக்சுவலி. இண்டஸ்ட்ரியில் தான் பட்ஜெட் இல்லையா? வெல் யா, ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆமாவா இல்லையா? பட்ஜெட் இல்லைன்னு எனக்கு தெரியாது. எப்போ வந்துட்டு நீங்க கேட்ட பட்ஜெட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க? இப்போ என்னன்னா வந்து சொல்லுங்க, எப்போ நீங்க கேட்ட பட்ஜெட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க? பாகின் பண்ணாம ஓகே இவ்வளவுதான் பேமெண்ட் கேட்குறீங்க எடுத்துக்கணும் கொடுத்துருக்காங்களா? ஆமாவா இல்லை அது மட்டும் சொல்லுங்க. சில பேர் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்ட பேமெண்ட் நான் கேட்ட பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து நான் இட்ஸ் திங்கிங் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒன்று ஆர்டிஸ்டாக வரும்போது கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஐ மீன் வருஷத்தில் சம்டைம்ஸ் 1 ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் சில ப்ரொடியூசர்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ அதில் அவங்க என்ன மேக்ஸிமமாக ப்ராஃபிட் பார்க்கணும் தானே பார்ப்பாங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு ப்ராஜெக்ட் வச்சு நீங்கள் ஒரு வருஷம் ஓட்டுறது வந்துட்டு அப்போ எப்போ ஆர்டிஸ்ட் க்ரோ பண்ணுவாங்க? எவ்ரி டைம் நீங்கள் பாருங்கள், நானும் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எவ்ரி டைம் பட்ஜெட்டில் கேட்டுட்ருக்கோம். எப்போ தான் இந்த பட்ஜெட்டு ஆர்டிஸ்ட் கொடுப்பீங்க? வென் த ஆர்டிஸ்ட் வில் க்ரோ. ஆர்டிஸ்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஃபுல் டைமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எப்போ அந்த விஷயத்தை பண்ண முடியும்? நீங்கள் பரவாயில்ல தப்பிச்சிட்டீங்க. நான் ப்ரொடியூசர் கேட்காம மேபி சம்டே I'll be my own producer and then அந்த கேள்விக்கு பதில் ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். இல்லை நான் ஏன் அந்த விஷயத்தை உங்களுக்கு கேட்டேன்னா, we are producing also அவங்க கம்பெனியை. நாங்கள் வந்து எப்போயுமே வந்துட்டு ஆல்வேஸ் ஆஸ் ஆர்டிஸ்ட் வாட்ஸ் ஏ பட்ஜெட். அவங்க கேட்குற பட்ஜெட் கொடுத்துரும். வி டோன்ட் பார்கெயின் ஐடியா. நீங்கள் யார்ட்டு நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்னாலும் கேட்டு பாருங்கள். நான் யார்ட்டுமே ப்ரைஸ் குறைங்கன்னு சொல்லி கேட்டுருக்க மாட்டேன். தட்ஸ் ஏ பட்ஜெட், ஓகே ஃபைன், வில் பே. தட்ஸ் ஹவ் இட். பிகாஸ் ஐ திங்க் வி நீட் டு கிவ் தட் ப்ரிவிலேஜ் டு ஆர்டிஸ்ட். நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம தான் ரெஸ்பெக்ட் பண்ணி வளர்த்துடணும். ஓகே. இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணி ஒரு ரோல் கேட்குறீங்கன்னா பிகாஸ் அது நீங்கள் தான் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம். சரி, அந்த வேல்யூ உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதனால தான். எனிவே இது ஜஸ்ட் மனசுல ஆதங்க வெளியே கொட்டிட்டு சில மெயின் மேட்டருக்கு வருவேன். ஸோ இது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் உங்களோட ஆப்ஷனாக உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இது மூலியமாக தான் நம்ம அந்த பேக்கப் ஃபைனான்சிங்கை வந்து நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் லைக் ஐ கம் ஃப்ரம் ஆடிட்டிங் பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ அந்த எஜுகேஷனில் வந்து டியூரிங் கோவிட் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம்ல இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் அந்த டைமில் இட் வாஸ் இன்ஸ்டாகிராம். ஸோ அதை பார்க்கும் போதெல்லாம் பரவாயில்லையே, ஏதோ நம்மளும் ஏதாவது செஞ்சால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சைட் இன்கமாச்சும் வரும். ஷூட்டிங் இல்லாத டேஸில் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் ஆரம்பிச்சுது. பட் அதுவே ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு. ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு. ஆக்டிங் வந்து சைட் இன்கம் ஆச்சு. Quite precisely, yes. இப்போ வந்துட்டு தாஷா வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நிறைய டாப்ஸ் விற்கிறீங்க, அப்புறம் சாரீஸ் விற்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சாரீஸ் வித் நிறைய கதைகளை நானும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன். ஐ திங்க் மலேசியாவில் பல்லக்கு சாரி வந்துட்டு பணம் ஆனது உங்களால தான் நினைக்கிறேன். லாட் ஆஃப் இஷ்யூஸ் தட் டைம். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமில் ஒரு சீசன் ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த செல்லர் சொல்லும் போது ஐ திங்க் எல்லாம் ஒரு டீம் அப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாகவே ஒரு பெரிய கூற்று யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் பண்ணுறது ப்ரைஸ் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ரைஸ் உடைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரே டைப் ஆஃப் சாரி இவங்க வேறு பேர் வச்சு ப்ரைஸ் உடைக்கிறாங்க, இவங்க இந்த ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கலவரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்க அவங்கள துப்புறது, ஏசுறது, சண்டை போடுறது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு 300 லைவ் வியூவர்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இது ஒரு விஷயமா வச்சு சண்டை போட்டு அவங்க ஒரு 1000 வியூவர் 2000 வியூவர் வச்சு அஃப்கோர்ஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டைரக்ட்லி டு த சேல்ஸ். ஸோ இது இன்டென்ஷனலி பண்ணுறாங்களா இல்லை யதார்த்தமாக பண்ணி அது பார்க்குறதுக்கு இன்டென்ஷனலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஸோ இந்த ப்ரைஸ் உடைக்கிற மார்க்கெட்டு டீம் அப் பண்ணுறது, ப்ரைஸ் உடைக்கிறன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ மீன் தட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. பட் இன் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களோட நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு பர்பஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி செல்லர்ஸ் நம்ம வரும்போது நமக்கு தெரியாது. லைக் நானே வச்சுக்கோங்களேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்கிறேன். when I came into this selling, எடுத்துமா இத்தனை வெளியே நம்ம ப்ராஃபிட் போடணுமா, இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். மேபி அவங்க சொல்லுவாங்க ஒரு சாரிக்கு எவ்வளோ போடணும், ஒரு 20 ringgit or 30 ringgit, அதுதான் மார்ஜின், இதுதான் இப்படி தான் விற்கணுன்றது ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் இவென்ச்சுவலி என்னோட பாத் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் போக போக எனக்கு இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போது இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? ஏன் நம்ம இதை செய்கிறோம், ஓகே அப்படின்ற ஒரு கேள்வி நான் எனக்குள்ளே எழுப்பும் போது தான் சரி நம்ம மக்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸில் அஃபோர்டபுளான ரேஞ்சில் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா இட் கம்ஸ் பேக் டு வேர் ஐ கம் ஃப்ரம். எல்லோரும் வேறு ரேஞ்ச். இப்போ நீங்கள் சில பேர் பாருங்கள், புத்திக் பீசஸ் ப்ரைஸியானது, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ் கொண்டு வருவாங்க, அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளான
ப்ரைஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாசிலமாக வச்சுப்போம். ஒரு நாசிலமாக நீங்கள் ஸ்டாலில் சாப்பிட்றதுக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபைன் டைனிங்கில் இது பண்ணுறதுக்கும் ரெண்டுமே நாசிலமாக தான். பட் அதுக்குன்னு அவங்க ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு இப்போ ஜஸ்ட் இது நாசிலமாக அந்த ஸ்ட்ரீட் இஸ் ஸோ குட், பட் they cannot charge it 100 ringgit, nobody's going to buy, but maybe if it's in a fine dining people may buy it, right? So அந்த மாதிரி என்னோட பர்பஸ் வரும்போது I was thinking, okay, coming back to where I come from, I come from a very very humble background. So எங்கள் அம்மாலாம் வந்து முன்ன இந்த பையா கிட்டலாம் லைக் ஒரு 3 months தீபாவளிக்கு வரும்போது 3 monthsக்கு லைக் 50 ringgit கொடுத்து தான் நம்ம சட்டையை வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிருந்து வந்தேன்னா, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் நிறைய பேருக்கு காசு இருக்காது லக்ஸரியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம ஒரு கான்செப்ட் எடுப்போம், ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் பீப்புளுக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி பட்ஜெட் கொண்டு வரலான்னு தான் கொண்டு வந்தேன். பட் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் சில பேர் லைக் சொன்னாங்களா இது வந்து வெளியே உடைக்குது அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி நான் கொண்டு வந்து ஒரு ட்ரெண்டு இவென்ச்சுவலி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ட்ரெண்ட்? வெளியே உடைக்கிற ட்ரெண்ட் கிடையாது, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல மக்களுக்கு கொடுக்கறதுல. அதுல வந்து ஆக்சுவலி அது உங்களோட ஓட்ல சொல்றீங்க. ஓகே, நீங்க பிரைஸ் உடைக்கிறதுன்னு சொல்றது கூட ஓகே தான். நல்லது நடந்தா சரி, அவ்வளவு தூரம் போட்டு உடைச்சிட்டோம் அப்புறம் என்ன? இல்ல, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்குதுல்ல. ஆப்வியஸ்லி அதுக்கு நான் பல அடிகள் வாங்கியிருக்கேன். ஐ மீன் ப்ரைஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தங்களை டார்கெட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா they don't need a reason. ஓகேயா, இப்போ ப்ரைஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்களா. எனக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா ப்ரைஸ்னால வரல, எனக்கு வந்தது இது ஆர்டிஸ்ட்டு இதுதான், இது எது விற்றாலும் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன், மக்கள் காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் சார் வந்து விற்றாலுமே குவாலிட்டி சரியில்லைன்னா துப்புவாங்க. யூ see that is the concept that people need to understand. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது ஆர்டிஸ்ட் எது விற்றாலும் வாங்கும் அப்படின்ற மாதிரி சில செல்லர்ஸ் என்கிட்ட வந்து ஐ மீன் என்கிட்ட டைரெக்டாக சொல்ல, பட் இன்னும் அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேசுகிறது அந்த மாதிரி. பட் உண்மை கதைக்கு என்னென்னா ஆர்டிஸ்ட்ன்றது நான் அது என்னோடய தொழில். ஐ மீன் தட்ஸ் மை ஜாப். ஏன்னா அதுவும் செஞ்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறதுமே நாட் ஈஸி. ஸோ என்னோடய ஷூஸை இருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ யா, ஆர்டிஸ்ட் எல்லாரும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிற கூட்டு வந்து ஏற்றுக்க முடியாது. ஆமாம், பிகாஸ் நவ் ஐ see many people also selling, but how well they can push அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆர்டிஸ்ட் எல்லாரும் வாங்கினாலும் பிளைண்ட்லி ஆளுங்க வாங்குறது கிடையாது. இல்லை இல்லை, இசி இப்போ நீங்கள் உங்கள் சைடு ஜஸ்டிஃபை பண்ணீங்க, மக்களுக்கு வந்து எஃபர்டபுளாக கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. இது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். லெட்ஸ் கோ ஆன் தி செல்லர்ஸ் பிஓவி. இப்போ வந்துட்டு ஒரு செமி காஞ்சி காட்டன் சாரி எடுத்துக்கோமே. ஒரு செல்ல ஏ வந்துட்டு 120 விற்கிறாங்க, செல்ல பி இவங்க ரெண்டு பேரும் கம்ச்சிங் பண்ணி 120 விற்கிறாங்க. இப்போ வந்து இல்லை, இப்போ வந்து டிக்டாக்லேயே வந்து சமாதானம் வந்தால் கூட இந்த பாட்காஸ்ட்டை பார்த்து மறுபடியும் ஓகே சொல்லுங்க. இல்லை இல்லை, ஒரு 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 இது வேர்ட்ஸை பாய்ச்சிருக்கீங்க. கம்ச்சிங்னு என்னது? ஐ மீன் பக்கா நீங்களும் இன்னொரு செல்லரும் பேசி வச்சுக்கிட்டு அவங்களும் கேள்வி கேட்குறீங்க. ஏபிசி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இப்போ வந்து ஏ பி வந்துட்டு ரெண்டு செல்லர்ஸ் இருக்காங்க, செல்ல ஏ செல்ல பின்னு சொல்லிட்டு. செமி காஞ்சி காட்டன் வந்து இவங்க 120 விற்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, இது நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போகிறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு வராங்க 120 சொல்லிட்டு. ஸோ இங்கே செல்ல சி இருக்காங்க, இவங்க வந்துட்டு 80 விற்கிறாங்க. அதாவது நீங்கள் இல்ல இல்ல செல்லர்சி வந்துட்டு 80 விற்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை டிக்டாக்ல பேசுறாங்க. நாங்களும் விற்கிறோம், நீ 80 விற்றா எங்க கடையில் எப்படி வாங்குவாங்க, நீ பேரை மாற்றி விற்கிற, வேற பேர் வச்சுக்கிற, இப்படி வந்துட்டு பெரிய கலவரம் நடக்குது. ஓகே, லெட்ஸ் பி வெரி ஓப்பன். இப்போ இந்த செல்லர்சி தான் தாஷான்னு வச்சுங்க. திஸ் இஸ் வாட் யூ டீலிங் வித். அதான் ஒரு மிஸ்டீரியை கிரியேட் பண்ணி நான் ஒரு ஃபீலோட உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டேன், பட் அவர் அதை விட மோசமா இருக்காரு. ஓகே பரவாயில்ல. ஸோ இப்படி நடக்குது. ஸோ முதல் தாஷா நீங்க சொன்னது வந்துட்டு ஒரு கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னீங்க. இப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இவங்க இதான் சொல்லி ஃபைட் பண்றாங்க. ஓ யூ ஆக்சுவலி கில்லிங், எல்லா செல்லரும் நீ கில் பண்றீங்க, இந்த மாதிரி நாங்களாம் எப்படி விற்கிறது, எங்க ஸ்டாக்லாம் மிச்சமாகி போயிருது, ஹவ் எல்ஸ் வி கேன் செல், எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேது. நீங்க பரவாயில்ல, நீங்க ஆர்டிஸ்ட், நீங்க நிறைய விற்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வாங்குறாங்க, நீங்க நிறைய யூனிட்ஸ் விற்பீங்க, நாங்க ஒரு நாளைக்கு ஃபியூ சாரீஸ் தான் விற்கிறோம், ஸோ இதில் நீங்க போட்டு ப்ரைஸ் உடைச்சா நாங்க எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் பேசுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? ஆதகம், நான் உங்ககிட்ட அன்பா பண்பா இருங்க, அவங்க பதில் சொல்லிட்டு சார். ஓகே, தி திங் இஸ் ஒரு நத்திங் கம்ஸ் ஈஸி. ஓகே, பிஸ்னஸ்ன்றதே வந்து இட்ஸ் லைக் அ கேம்பிள்னு சொல்ல முடியாது, பட் அது வந்து ஒரு எல்லாமே ஒரு இட்ஸ் அ கேம். ஓகே, யூ காட் டு ப்ளே இட் லைக் அ கேம். ஐ மீன் திஸ் இஸ் த டிப்ஸ் விச் ஐ சேலா. ஏன்னா நானும் பிகினிங் ஸ்டேஜில் நான் கொண்டு வந்த சாரியே வந்து நிறைய பேர் சாரீஸ் பண்ணுற ஐட்டம்ஸு
என்னடா நம்ம இந்த ப்ரைஸ்க்கு எடுத்தோம், அவங்க இவ்வளோ சீப்பாக விற்கிறாங்க. உங்களோட சீப்பாக விற்றுருக்காங்க முன்னாடி. ஆப்வியஸ்லி ஐ மீன் இப்போ கூட நான் சொல்லுவேன் சீப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். என்னை விட சீப்பராக இடத்துல நிறைய இடத்துல கிடைக்கும். அது வந்து நீங்கள் நான் விற்கிறேன் மேபி நீங்கள் பார்த்தனால நீங்கள் நான் சீப்பாக வைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் பார்க்காத நான் அப்படி நினைக்கலங்க. மோஸ்ட்லி உங்களை தான் நோண்டிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இதை நோண்டுறாங்க. பட் என்னன்னா மேபி அவங்க மற்ற ஆக்சுவலி உண்மை கதைக்கு சின்ன சின்ன செலஸ்லாம் இதில் ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்களே the one who benefits is normal people, right? But small sellers also benefit, you know, because அவங்க லைஃப்ல ஒரு 30 பேர் 40 பேர் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க இன்னும் 10 வெள்ளி நம்மளோட குறைச்சி விற்றுட்டு அவங்களுக்கு சேல்ஸ் ஓடிடும். என்னோட லைஃப்பில் மேபி வியூஸ் கூட இருக்கிறதுனால பீப்புளோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஏன் மேலே இருக்கும். பட் அதுலேருந்து இவங்களாம் வந்து பெனிஃபிட் பண்ணுறாங்க தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு சாரி 80 ரிங்கிட்டுக்கு விற்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேருக்கு வந்து விற்க முடியல அப்படின்னா ஐ வுட் ஈவன் சஜஸ்ட் யூ கேன் கம் டு மீ அண்ட் யூ கேன் ஈவன் கெட் த ஸ்டாக் பிகாஸ் ஐ வில் கிவ் யூ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நான் விற்கிற அளவுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நான் கொடுப்பேன் அந்த ஸ்டாக்கை. யூ கெட் ஒன் ஐம் சேயிங், ரைட்? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சப்ளைஸ்க்கு போய் ஹண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் ஒரு சாரி வந்து 120 விற்கிறீங்கன்னா இன்னொரு சாரியை நீங்கள் 80 ரிங்கிட்டுக்கு வைங்க. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்லுது? எல்லாமே இட்ஸ் நாட் அபவுட் ப்ராஃபிட், பேலன்ஸ் பண்ணணும். ஆமாம், இல்லை எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது. இப்போ நீங்கள் போய் ஒரு பிராண்ட் வச்சுக்கோங்க, கார்டியன்ஸ் ஆர் வாட்சன்ஸ், நீங்கள் ஒரு மஸ்கரா வாங்குறீங்க, ஓகே, மென்ஸ் ஐட்டம், லெட்ஸ் சே ஷாம்பூ ஆர் சம்திங் ஆர் ஸ்ப்ரே, ஹேர் ஸ்ப்ரே, that same thing the year end they will even give it for 50% discount. அப்போ நீங்கள் போய் சொல்ல முடியாதுல்ல, எப்படி நீங்கள் வந்து பிகினிங்கில் வந்து 100 வெள்ளி விற்றீங்க, இப்போ 50 வெள்ளி விற்கிறீங்க. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இது ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணும். ஒருத்தங்க ப்ரைஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர். தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ எனக்கு ஆர்டிஸ்ட்ன்ற அட்வான்டேஜ் இருக்குது, பட் என்னோட டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ எப்படின்னா இப்போ சில செல்லர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஏசு உள்ளதோ இல்லை மக்கள்கிட்ட ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் வருதோ, தே கேன் கம் அப் டு தியர் லைஃப் அண்ட் சே நீங்களாம் அப்படி பேசாதீங்களா அவங்களெல்லாம் ஆனால் ஒரு ஆர்டிஸ்டாக நான் எப்போதுமே என்னோட ஆதங்கத்தை சொல்ல முடியாது 100%. வாட் ஐ ஃபீல். ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் லட்சே அது சீலாப்பாக விற்றுட்டேன், அதில் குவாலிட்டி இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் பர்சன் செல்லராக இருக்கிறதுக்கு மேபி தே வில் கெட், பட் எனக்குன்னா அது ஒரு என்னோட கரியரே எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இஷ்யூ ஆக்கி விட்டு, ஆமாம், பெரிய வைரல் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்குது. ப்ரைஸ்னு ஐ வுட் சே ஸ்மால் செல்லர் ஒரு பிக் செல்லர், don't dwell into what other people is doing, okay, what other people are doing. For example, இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், Asia அவர் கேம் அப் வித் திஸ் 1 ringgit everybody can fly. அதுக்குன்னு மற்ற ஏர்லைன்ஸ் டுட்டோ பண்ணிட்டாங்களா? இல்லை, அவங்க கம் அப் வித் what is best, why you should fly with other airlines, why you should fly with me instead of why you shouldn't fly with Asia. You get what I'm saying? Yeah, what you said is right. And also business strategy நீங்கள் டச் பண்ண பாயிண்ட் இஸ் a good point. So which means இந்த மற்றவங்களுக்கு இன்னும் சரியாக பிஸ்னஸ் பண்ண தரல நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. எனக்கும் ஒரு அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை பேசியிருந்துருக்க மாட்டாங்களா? பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. பட் அவங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா வாட் எவர் இட் டேக்ஸ், ரைட், வி ஷுட் நாட் என்கரேஜ் புலி. ஓகே, இப்போ பிஸ்னஸ் தெரியாமல் அவங்க ஒரு ஃபைட் பண்ணுறாங்களா? இட்ஸ் ஓகே, எனக்குமே நிறைய விஷயம் தெரியாது. இப்போ சாரீஸ் பற்றி என்னை விட எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போ நான் கூட சில விஷயத்தில் ராங்காக சொல்லியிருப்பேன் அந்த சாரி பேர், அதுக்கு நானுமே பேக் கிளாஷஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் நான் கற்றுக்கிறேன். ஸோ வி ஷுடன்ட் பி லைக் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தால் என்றைக்குமே நம்மளால் முன்னேற முடியாது. பட் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, இவங்க சீலாப்பாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒருத்தங்களை பூலி பண்ணுற கல்ச்சர் தான் அது நான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஐம் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் தட். பிகாஸ் இன்றைக்கி நீ சும்மா ஒரு பர்சனை பற்றி பேசுகிறது தான் நாளைக்கு அதுவே ஒரு கல்ச்சராக மாதிரி ஏன்னா பிள்ளைங்கள் வரைக்கும் பார்க்குறாங்களே நம்ம டிக்டாக். இட்ஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி, ரைட்? ஸோ வாட் ஆர் த வேர்ட்ஸ் யூ யூஸ், வாட் ஆர் திங்ஸ் யூ சே. If it's just like business to business, it's fine. You shouldn't go business to personal. So உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களால் you able to sell cheap. That's what I mean. Okay. In order to quantify it, so that you can gain profit by selling more quantities. Yeah, so அப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறீங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணல. நானுமே ப்ரைஸியான விஷயங்களும் விற்கிறேன். அதான் ஸோ ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் விற்க முடியலையா, அப்போ நீங்கள் கொஞ்சம் சீப்பரான ஐட்டம்ஸ் கொண்டு வாங்க. இயரிங்ஸ் கொண்டு வரலாம். பீப்புள் ஓகே, ஒரு இயரிங் வாங்கும்போது இந்த இயரிங் குவாலிட்டி நல்லா இருக்கே, அடுத்தொட்டி உங்கள் குவாலிட்டிக்கு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் 120 விற்கிற திங்ஸும் நான் 80 விற்கிற ஐட்டம்ஸும் டசன்ட் நெசசரிலி பி த சேம். நானே சொல்லுவேன்,
120 விற்கிறவங்க மேபி அவங்க இன்னும் நிறைய ப்ரைஸ் கொடுத்து அந்த குவாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியாது அவங்க விற்கிறது வேறு குவாலிட்டியாக இருக்கலாம். இல்லை மேபி அவங்க வந்து வேறு ஃப்ளைட் ஷிப்மெண்ட் வந்து வேறு ஷிப்மெண்ட். ஸோ அதுலேயுமே ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும். ஸோ சில பேர் நம்ம நினைக்கிறோம் அவங்கக்கிட்ட வாங்குறதுக்குமே ஒரு கஸ்டமர் பேஸ் இருப்பாங்க. நான் வந்து எதுக்கு 80 ringgit 60 ringgit எல்லாம் வாங்கணும், நான் வாங்கினா நல்ல சரியாக தான் வாங்குவேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு தகுந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்வியஸ்லி சில டேஸில் எனக்குமே அந்த குவாலிட்டியான ஐட்டம்ஸை கொஞ்சம் சீப்பரான ரேஞ்சை கொடுக்க முடியும். மேபி நான் நிறைய பல்க் எடுக்கிறேன். மேபி நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ் செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யூ ஹேவ் டு ப்ளே தட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. You can't do it immediately, like it's just a process. Yeah, definitely doesn't work. Like I have so much of stock at my place. Like நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விற்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுது, நான் விற்காத இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ மக்கள் பார்ப்போம் இதுன்னு எது கொண்டு தான் விற்றுறது. அப்படி கிடையாது. நான் விற்காத ஐட்டமும் நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் ஒன்றால் ரிஸ்க் எடுக்க முடியும், உனக்கு பணம் இருக்குது. இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட பணம் இல்லை. ஸோ எதுவுமே வந்து நானாக வந்து என்ன பண்ணுவேன்னா பிகினிங் ஸ்டேஜ் எல்லாரோட லைஃப்பை பார்ப்பேன். நான் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். நான் நிறைய செல்லர்ஸோட லைஃப்பை பார்ப்பேன். எப்படி என்ன வாட் இஸ் தியர் வாட் ஆர் தே டூயிங் ராங். ஸோ அதை நான் பார்த்து ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இட்ஸ் ஆல்வேஸ் லேர்னிங். யூ ஷுட் கீப் யுவர் ஈகோ அசைட் அண்ட் லேர்ன். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நான் கற்றுக்கிட்டு மல்லிஸ் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கைருல் அமீன், அலீஃப் ஷுக்ரி, இவங்ககிட்டலாம் பார்க்கும்போது அப்போ நீங்கள் பார்க்கலாமே அவங்க எல்லாமே வந்து ஓகே அலீஃப் ஷுக்ரி சார் டத்து அலீஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா he brings in a very very cheap price, very very reasonable price, but people do support him. அங்கே வந்து யாருமே அவரை வந்து மேபி இருக்கலாம் எனக்கு தெரியாமல், பட் மோஸ்ட்லி பீப்புள் சப்போர்ட் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் பிரிங்கிங் இன் குவான்டிட்டி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட். ஓகே உங்களுக்கு ஆன்லைனில் விற்க முடியலையா, அப்போ பூத் எடுங்க, ஒரு சீப்பான பூத் எடுத்து பாருங்கள். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது விற்கிறதுக்கு. இல்லை இன்ஸ்டாகிராம் பாருங்க. நான் சொல்லலை நீங்கள் வந்து இவங்களுக்காக பயந்து ஓடிட்டு நீங்கள் வேறு பார்க்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் செல். இட்ஸ் நாட் த ப்ரைஸ். ஒரு பணசான கேள்வி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாம்பே பஜார் ஒரு சிறிய காணொலி பார்ப்போம். இதோ அதுதான் பாம்பே பஜார் சூப்பராக ஸ்ரம்பான் 2ல நடைபெறுது. தாஷா உங்க ஏரியா தானே ஸ்ரம்பான்? இறங்கிருங்க, கண்டிப்பா தீபாவளி கலெக்ஷன்லாம் இருக்கும். சரி, பாம்பே பஜார் பத்தி பேசியிருந்தோம். இப்போ நம்ம பணசான கேள்வி போவோம். நீங்க வந்து இவ்வளவு நேரம் பணஸ் இல்லையாங்க, இது என்ன சொல்றாங்க கொளுத்தி போடுறது. அது சரி, முதல்ல நீங்க பூலி பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை நம்ம சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்குறோம், குறிப்பாக டிக்டாக்ல. ஒரு செல்லர் இன்னொரு செல்லர் அட்டாக் பண்ணுறது, அவங்க கூட்டம் சேர்த்து இன்னொருத்தவங்க அட்டாக் பண்ணி பேசுறது. பூலின்ற ஒரு விஷயத்துக்கு மேலே சேல்ஸை ட்ரைவ் பண்ணுற ஒரு ரீசனும் இருக்குது. நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருந்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியும். பீப்புள் ஹவ் சீன். நீங்கள் சம்டைம்ஸ் டிக்டாக்ல ஆளுந்து கூட பேசியிருந்துருக்கீங்க, லைஃப்லாம் பண்ணியிருக்கீங்க, இமோஷனலாக ஆளுங்க உங்களை காம் டவுன் பண்ணியிருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் ஹவ் வாட்ச்ட். ஹவு டு யூ see the situation? I strongly oppose this situation, to be honest. I am like நான் மற்ற ஒரு காம்படிஷனாக இருக்கும்போது நான் எல்லாமே வந்து I will give in. ஓகே காம்படிஷனாக ஓகே compete. But when it comes to bully, I am strongly against it. ஓகே ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இந்தியன் ஆஃப் தி எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஓகே நீங்களும் இந்த காசுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க, நானும் இந்த காசுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். நானும் ஒருத்தங்களோட டாட்டர் தான், நீங்களும் ஒருத்தங்களோட டாட்டர் ஆர் சன். ஸோ nobody has the right to condemn somebody. ஸோ இதில் வந்து பர்சனலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்லலாம். டியூரிங் ஒரு 1 year ago, பட் இட் ஹேப்பன்ஸ் as you said, it's a pattern. ஓகே அந்த பேட்டர்ன், அந்த அல்கரிதம் தெரிஞ்சவங்க அதை ரிப்பீட்லேயே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே இது பண்ணால் நமக்கு வியூஸ் வருதுடா, அட்டென்ஷன் வருது. இன் தி எண்ட் ஆஃப் த டே வியூஸ் இஸ் வியூஸ், இர்ரெகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட்ஸ் பாசிட்டிவ்ல வந்துச்சோ நெகட்டிவ்ல வந்துச்சோ பார்க்க மாட்டாங்க. கூட்டம் வந்துருச்சு, அப்பா நம்ம வித்துடலாம் நம்ம ஜாமான், அப்படி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு சின்ன ஷேரிங்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஐ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு தெம். ஓகே பிஃபோர் வந்து நான் வந்து கொஞ்சம் அழுதுருக்கேன். இன்னும் நம்மளும் ஹியூமன் பீங்ஸ், நம்ம வீட்டில் வேறு பிரச்சனை இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம வி புட் அப் அ ஃபேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா. ஸோ சம்டைம்ஸ் ஒரு லெவல் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, அதுக்கு மேலே முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் I have been targeted by a group of people.
So it was very difficult, to be honest. Like there are days that I thought that we should not do this. நமக்கு எதுக்கு இந்த 100 வெள்ளி 200 வெள்ளிக்காக நம்ம இவ்வளோ அசிங்கப்படணுமோ அந்த அளவுக்குலாம் நான் யோசிச்சு லைக் I wanted to give up. My family வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க சொன்னாங்க இந்த லெவலுக்கு நீ வந்து you don't have to go through this much of stress, in social media, or you don't have to go through. So whenever I wanted to give up, as I said again, your purpose. What is your purpose? அப்படின்னு வரும்போது தான் எனக்கு வந்து மக்களுக்கு நான் செய்யணுன்றது வந்து என்னோட பர்பஸாக இருந்துச்சு. காசு சம்பாதிக்கணும்னு மட்டும் இருந்திருந்தா மேபி இட் would have been like I would have given up. காசு எங்கே வேணால் சம்பாதிச்சிக்கலாம், கரெக்ட் நாட், இட்ஸ் நாட் ஒன்லி சோஷியல் மீடியா. பட் ஐ வாண்டட் டு டூ சம்திங். ஐ வாண்டட், திஸ் இஸ் வாட் ஐ லவ். இப்போ நான் ஒருத்தங்க ஓடிட்டேன்னா அப்புறம் நான் என்ன what is the picture or image I'm going to give to the younger generation? நான் யங்கர் ஜெனரேஷன் சொல்லும் போது என் வீட்லேயே வளர்கிற 2-3 நீசஸ் இருக்காங்க, நெஃப்யூ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும். என் சித்தி என்றைக்குமே கிவ் அப் பண்ணாமல் செய்கிறாங்க அந்த மாதிரி. பட் நான் சில இடத்துல நான் எங்கெங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். நான் டைரெக்டாக சொல்லியிருக்கேன், என்னோடய லைவ் ஸ்ட்ரீமிங்லேயும் சொல்லியிருக்கேன், we will not accept bully or whatever. பட் நான் என்ன பண்ணேன்னா அதெல்லாம் என்னோட பிஸ்னஸில் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இவங்களை நம்ம திருத்த முடியாது, நம்ம இவங்கக்கிட்ட சொல்லி, சில பேர் வந்து பட்டு தான் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்களோட மேபி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் அது வந்து தே ஹேவ் டு கோ த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கர்மா அவங்க எடுத்துக்கணும்னு இருந்திருக்கு. நம்ம வந்து ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டுவெல் இன் தட்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் சரி பிஸ்னஸ் இறங்குவோம், எல்லாத்தையும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐ டைவர்ட் தட். பட் ஐ ஸ்டில் பிலீவ் தேர் ஆர் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அவுட் தேர் ஹூ கேனாட் ஃபேஸ் bully, criticisms, and also like லைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் விடுங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன சொன்னால் டிக்டாக்கோட அல்கரிதமும் அப்படி தான் தெரியுமா. ஸோ நீங்கள் யாரை எப்படி நம்ம சொன்னால் இவங்கள தான் சொல்கிறாங்கன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்போ ஒரு வீடியோ போட்டாலே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் இது BGW தான் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். பட் அங்கே வந்து சர்ச்லேயே வந்து BGW ஓ whatever or Thasha's Palak அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு மாதிரி people will understand the algorithm also. So they know that is how it works. So what I'm saying is just be a responsible social media user. Just always remember that உங்களுக்கும் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, உங்களோட குடும்பத்துலேயே அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஒருத்தவங்கள யூஸ்லெஸ்ஸோ என்னெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ இல்லை கால் தூசி வந்திருக்கே வருவியா, அந்த வீடியோஸ்லாம் இன்னமும் இருக்குது. யூசி சோஷியல் மீடியாவில் தைரியமாக இருக்குது. ஆனால் இவங்களே இன்னொரு பொண்ணு வந்து இறந்து போணுச்சுன்னா RIP இந்த பொண்ணுக்காக வாதாடுவோம். ஐம் லைக் அப்போ நீ என்ன பண்ணும் போது see that's all questions. This is hypocrisy. But I believe that eventually people will learn. அவ்வளோதான், நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கணும், நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ எல்லோரும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிப்ளமேட்டிக்காக சொல்கிறேன். but yeah, the experiences I gone was painful, hurtful, but I changed them into wisdom. Yeah. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு அதை படம் போது தான் அந்த வலியும் அந்த வேதனையும் தெரியும். கண்டிப்பாக அப்போ தான் மாறுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ தான் மாறுவாங்க. ஆனால் வந்து என்னோட சைடில் வந்து ஐ ஸ்டாப் ரியாக்டிங் டு இட். Ignore them like they don't exist. Maybe it's not easy, but when you see that they don't exist, they how long they're going to be targeting you? But it's not good to be that way also, because they may target another person. So as a whole, everybody should stop reacting. Okay, ரியாக்டிங்னு சொல்லும்போது நாட் ஓன்லி த விக்டிம், மக்கள் பார்க்குறீங்களே அதை பார்க்கக்கூடாது. சிஸ்டர் அதை பற்றி பேசாதீங்க சிஸ்டர், எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஒரு காமெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்க. பட் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம்ல, சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், ஆமாவா இப்படியா அப்படியா, நீங்கள் கரெக்ட் சிஸ்டர். உங்களுக்கு கரெக்ட்ன்ற படுற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்க அது தப்பாக இருக்கலாம், எனக்கு கரெக்ட். இப்போ நீங்கள் நான் சொல்கிறத அக்ரி பண்ணுவீங்க, என்ன டிஸ்அக்ரி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. You are subjected to your opinion, but don't let the opinion affect somebody's life. அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது இல்லையா? Your style of business is sustainable? To be honest, in this era, sustainability is not the way moving forward already. என்ன கேட்டிங்கன்னா சஸ்டைனபிலிட்டின்றது வந்து என்ன நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு பிஸ்னஸை 10-20 வருஷம் ஓட்டுறது மேபி அந்த காலத்தில் சஸ்டைனபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பட் இந்த காலத்தில் யூ ஹேவ் டு பி ஃப்ளூயிட்னு சொல்லுவேன், லிக்விட், கோ வித் த ஃப்ளோ. வாட் இஸ் இப்போ இதே வீடியோவை நம்ம ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி people would not think about a podcast, but now it's a podcast. Tomorrow there might be another way of delivering the message. So you should always be fluid. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் மாதிரியில் அது தண்ணி மாதிரி. ஸோ எந்த ஒரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே போயிடும். ஸோ நான் சஸ்டைனபிளாக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த பிஸ்னஸில் என்னால் எவ்வளோ தூரத்துக்கு சஸ்டைனபிளாக இருக்க முடியும் இருப்பேன். ஐ வில் ஜஸ்ட் பி இன்னோவேட்டிவ் as long as I can. உங்களோட ஆதங்கம் ரொம்ப அப்படி தெரியுது என்னதுன்னு.
ஓகே, யாருக்கு இதை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு காணொளி பார்ப்போம். காதல் என்பது சாபமா KS. காணொலியை பார்த்தீங்களா? அதுதான் அதை லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் கம்ஸ் அவுட். ஹோப்ஃபுல்லியா வரப்போது சூன் சினிமா சொல்லிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லின்றீங்க. இந்த நம்ம அது சொன்னோம் தெரியுமா, அவங்கவுங்க படம்போது தான் அவங்கவுங்க படம்போது தான் அவங்களுக்கு தெரியும்னு. நான் அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறனால நான் சொல்கிறேன். நிறைய பட்டிருக்கேன் சார். தாஷா, உங்கள்கிட்ட ஜஸ்ட் கேள்வி கேட்குறேன். காதல் என்பது சாபமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதல் என்பது சாபமா? இல்லை, பிளஸ்ஸிங் தான். பிளஸ்ஸிங் தான். காதல் என்பது இஸ் a blessing என்ன கேட்டிங்கன்னா. எனி ஃபார்ம் ஆஃப் லவ் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் அஃபெக்ஷன் இட்ஸ் a blessing. அது இல்லாதவங்களுக்கு அது ஒரு சாபம்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே ஒரு blessing. சரி, டிக்டாக் வந்துட்டு நம்ம சொசைட்டிக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இல்லை சாபமா? blessing தான். 100% ஒரு blessing. ஆனால் நீங்கள் blessing எடுக்கிறீங்களா இல்லை கர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட சாய்ஸில் இருக்குது, உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. உங்களுக்கு விஷயம் பிடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களோட சிஸ்டமில் கலந்துரும். ஸோ அதே தான் ஒரு விஷயத்தை FYPயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவு யூ அட்ராக்ட் positivity and they say law of attraction, right? So social media also is literally the law of attraction. So you see what you attract. You attract what you see. சரி, ஓகே. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு செல்லர் இருக்காங்க வச்சுக்கோ. இந்த செல்லர் வந்துட்டு உங்களை கடைசியில் வந்து அந்த செல்லர் நான் தான் சொல்லுவார். ஓகே, இல்லை ஏன்னா டைரெக்டாக வரேன். இந்த செல்லர் உங்களை பேஷ் பண்ணுறாங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, உங்களை பூலி பண்ணுறாங்க, உங்களை போட்டு அடிக்கிறாங்க, இந்த ப்ரைஸ் போட்டுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிள்ளி பிரச்சனை, பயங்கர பிரச்சனை ஓடுதெல்லாம். யூஆர் ட்ரைங் டு கான்டாக்ட் டு திஸ் பர்சன், நாட் பிக்கிங் அப் த ஃபோன், நாட் கெட்டிங் பேக் டு யூ, செம்ம ஓவராக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி செட்டில் பண்ண வராங்க. ஹவு டு யூ டீல் வித் திஸ் பர்சன்? வில் யூ ஜஸ்ட் forgive and be okay with this person, or நடந்த விஷயத்தை கன்ஃபர்ம் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்டனோடு வச்சுக்கிங்களா? ஹவ் வில் யூ டூ திஸ்? பிகாஸ் ஐ சி அந்த பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் குட், பட் அதுக்குள்ளே லாட் ஆஃப் டாக்ஸிசிட்டி இருக்குது. ஆக்சுவலி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம்ல. பாலிடிக்ஸ் இருக்குது. ஓகே, that's very personal question. It's too specific. இது ஜெனரலாகவே இல்லையே, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போயிட்டுருக்கு. பட் எனிவேஸ் பரவாயில்ல, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண விதத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ண. ஓகே, இப்போ வந்து அப்புறம் என்னோட வீக்னஸ் என்ன பப்ளிக்காக சொல்கிற மாதிரி ஆயிடுறது. பட் ஓகே, எல்லாருக்குமே ஒரு வே ஆஃப் டீலிங் வித் லைஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ கப்புள்ஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி தான். ஸோ என்னோட பர்சனல் திங் இஸ் தோஸ் டேஸ் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஏர்லி 20s ஒரு mid-20s இருக்கும்போது ஐம் லைக், நம்ம வந்து இவங்களை வந்து we should revenge them with our success and all these things. அந்த ஒரு ஃபயர் இருந்துச்சு. பட் ஒரு வயசு ஆக ஆக ஐயோ போங்கடா, நமக்கு பீஸ் தாண்டா முக்கியம். அந்த பீஸ்க்காக forgivingன்றது வந்து people think it's a very big thing to do. No, actually forgiving is not a big thing to do for others. It's for yourself. Do you know when you forgive, like நான் forgive அந்த பர்சன் லைக் ஓகே இருக்கு ரியல் லைஃப்பில் அந்த இன்சிடென்ட், நான் ஃபர்கிவ் பண்ணி அந்த பர்சன் பேசும்போது ஐ கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லிங்க. லைக் தட் பர்சன்ஸ் வீடியோஸ் டசன்ட் சீம் லைக் இட் டசன்ட் ஓகே. இப்போ லெட்ஸ் சே அந்த பர்சன் நான் இன்னும் ஃபைட்டில் இருக்கேன்னா அவங்க வீடியோ பார்க்கும்போது நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னு இருக்கும். பட் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நல்லா வித்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மனு பக்குவம் பாருங்க. அந்த பக்குவத்தில் கிடைக்கிற ஒரு ஜாய் அது எல்லாரும் வந்து அனுபவிக்கணும். அந்த மனசு தாங்க கடவுள். ஐயோ அதான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதில் எனக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். நமக்கு ஒரு கூட்டாளி இருக்குல்ல பேசுறதுக்கு. ஓகே, அப்போ வந்து ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா தம்பி மச்சா அப்படி பண்ணுறாங்கன்னா சரி 2 பேரும் சேர்ந்து ஸோ கூட்டு சேர்த்துக்கிறது. இப்போ நல்ல விஷயத்துக்கு கூட்டு சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது ஃபேக்காக இல்லை, இது ஃபேக்காக இருக்குது சொல்கிறீங்க. லைக் இஃப் யூ சே forgive and say sorry, no I mean அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா I would never accept the apology, but I am doing what I feel is right. You see, every sellers they will strategize their move, whether in selling, whether in dealing. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது டீலிங்காக இருக்கலாம். ஓகே, செல்லிங்கில் அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பெனிஃபிட் ஆகலாம் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் செஞ்சால். நீங்கள் கேட்டது பார்ட்னர்ஷிப் பற்றி கிடையாதுல்ல. இல்லை இந்த மாதிரி டீல் பண்ணுறதுனால சுமூகமான உறவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபார்கிவ்னஸ், ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஆராவை வந்து
அது ஒரு அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் தான் சொல்லலாம். போத் பார்ட்டிஸ், ஒருத்தங்க மட்டும் பெனிஃபிட் பண்ண மாட்டாங்களா, ரெண்டு பேருமே பெனிஃபிட் பண்ணுவாங்க. இட்ஸ் a piece that you cannot get, money can't buy. But that doesn't mean that competition doesn't stop there. இல்லை அப்படி கிடையாது. அவங்களும் சாய் வித்துட்டு தான் இருப்பாங்க, நானும் வித்துட்டு தான் இருப்பேன். அவங்க கூட கூட்டாளி ஆனனால நான் விற்காம போக மாட்டேன். ஏன்னா that's what I do and that's what the person does, right? So business is தானே ஓடிட்டே இருக்கணும். அதான் சொல்றேன், பர்சனல் பிஸ்னஸ் டோட்டல் டு டிஃபரண்ட். சரி, உங்களோட குரூப் யாரு? குரூப்னா கம்ச்சிங் சொன்னார்ல முதல்ல, அவர் சொல்லுவாரு. ஆனா கம்ச்சிங்னா நமக்கு யாருமே இல்லைங்க, நம்ம எப்போதும் சிங்கிள். Okay. சரி, let's talk about this joy buyers and COD returns. Okay. How much is affecting this TikTok sellers overall? Oh, it has affected a lot of sellers also, joy buyers, mentally, emotionally, you know, which I believe that these joy buyers literally they are lonely, I think so. They really don't have anything to do in life, you know. They find joy just by being in people's life, and I don't even know why. Like sometimes, but now the போக இவங்கள பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சு, like I became like a ஜோசிக்காரங்க இல்லை, இவன் கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து கரெக்டாக வந்திருக்க மாட்டாங்க. பட் அது ஜட்ஜ்மெண்டல் நீங்கள் சொல்லலாம், பட் அவ்வளோ அடி வாங்கியிருக்கோங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருவீங்க நீங்கள் வரமாட்டீங்க தானே, அம்மா சத்தியம் பண்ணுங்க வந்துடுவீங்கன்னு அப்போ தான் ஆர்டர் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக போயிருக்கு. பட் அதை ரொம்ப நம்ம சீரியஸாக எடுத்தோம்னா வாழ்க்கையில் ரொம்ப வில் ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் டு see joy buy as a fun. ஓகே, இன்றைக்கி நீங்கள் 10 பேர் ஜாய் பண்ணால் அந்த 10 சாரி நாளைக்கு விற்கும்போது புதுசாக காசு வரும்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சிஓடி ரிட்டர்ன் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் சிஓடி ரிட்டர்ன்லாம் அவ்வளோ வந்துருந்துச்சா, சிஓடி ரிட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு தனியாக சேல்ஸ் பண்ணியிருந்தேன். சிஓடி ரிட்டர்ன் சேல்ஸ் அந்த மாதிரி சேல்ஸை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ that's what you earlier say, innovative. Like. Yeah. So what I did exactly, you're smart, huh? So like, see, I'm not going to tell my business secrets anymore because I see someone's already analyzing my secrets. Okay. Well, anyways, so when there was COD return, right? Can you imagine? எல்லாமே பேக்கிங்கில் தானே இருக்கும். அப்போ ஒன்றா பண்ணேன், எல்லாத்தையுமே ஒரு பக்கோலில் போட்டேன். ஸோ நமக்கு திறக்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. இது இருக்குது, ஓகே இது 20 தான், எல்லோரும் அழிக்கிட்டு வாங்க. பிகாஸ் அது சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட், அது சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ மாட்டேன். ஓகே, I'll just tell you, there's always a joy in the unknown. Okay. That's my secret. அன்னோன்ல தான் எப்போதும் சுவாரஸ்யம் இருக்கும். தெரியாத வரைக்கும், தெரிஞ்சிச்சா எவ்வளோதானா அதுதான். ஸோ நான் எப்போதுமே அன்னோனாகவே இருப்பேன், எனக்கே தெரியாது நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன். நீங்கள் சொன்னீங்களா அந்த அன்னோனில் வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கீங்களா? எது அந்த அன்னோன் ஃபேக்டரில் நீங்கள் டிசப்பாயிண்டட் ஆகிருக்கீங்களா? அதான் தெரியாது, எப்படி டிசப்பாயிண்ட் ஆகுது நம்மளுக்கு, அப்போ தானே தெரியும் போது. When the unknown getting to be known. Yeah. Obviously. I mean, that, yeah. But then I'll find another unknown dude. Okay. I mean, I'll find good another answer, method to be. Yeah, you just keep going. Great. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும். சரி, joy buyers. Good one. Joy podcasters. சரி, இப்போ இந்த டிக்டாக்ல வந்துட்டு நீங்களும் இந்த குலுக்கல்லாம் பண்ணிருக்கீங்களா? குலுக்குலு. Yes. ஓகே, குலுக்கல் டிக்டாக்ல ஒரு ஸ்கேம் அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு ஜெனரலா ஒரு ஆய்வு சொல்லிட்டு இருக்கு. பெர்செப்ஷன் இருக்கு. டிக்டாக்ல பண்ற குலுக்கல் ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களா? நீங்கள் அதில் இருக்கிறனால யூ ஷுட் என்லைட்டன் மீ. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஒரு பிக் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் இதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 பேர் 10 பேருக்கு 50 பேருக்கு வந்து குலுக்கல் இது ப்ரைஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு ஆளுங்களை பொருட்களை வாங்க வச்சுட்டு தி ஆர் மேக்கிங் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்னவா? ஓகே, நீங்கள் அதை செய்கிறீங்களா? நான் குலுக்குலு செஞ்சுருக்கேன், பெரிய அளவில் பண்ணதில்ல, ஒரு குட்டி அளவில் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் ரன் பண்ணாங்க இடையில ஒரு டெஸ்ட் ரன் பண்ணீங்க. ஆமாம், மே 1ஆம் தேதி. நீங்க அதுல விக்டிமா என்னது? விக்டிமா? அவுச். நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறாரு. டேட்லாம் தெரிஞ்சு விக்டிமா என்னன்னு கேட்டேன். விக்டிம் இல்ல, அவர் வந்து அதுல வந்து பெனிஃபிட் அடைஞ்ச ஒரு மக்களா ஒரு அப்ப இது என்ன, நீங்க என்ன சொந்தத்துக்குள்ளேயே உள்ள குழுக்குழு? இல்ல சொந்தம் கூட வாங்குதுன்னா அந்த அளவுக்கு நம்ம குழுக்குழு இருந்திருக்குங்க. ஓகே, சரி, இப்ப நீங்க கேட்டீங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டா வேணாமா? கருத்து உடம்பு செய்யுங்க, சொல்லுங்க. கருத்து is what I'm saying is, okay, basically குழுக்கள் ஸ்கேமா இல்லையா? ஓகே, ஸ்கேமா இல்லையா? ஓகே, நான் அப்படி குழுக்கள் ஸ்கேம்னா ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசில் அம்மா கூடலாம் வந்து we go to some malls or some shopping malls. முன்னெல்லாம் வந்து I think this one, you know, gold at the store, அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க. நீங்கள் ரொம்ப பழசுக்கு போனோம், பட் ரொம்ப ஹலோ நான் என் டைம்லேயும் இந்த ஸ்டோர்லாம் இந்த ஸ்டோரில் இருக்கும்போது அவங்க ஒரு பாக்ஸு போட்டிருப்பான்,
நீ ஜஸ்ட் அங்கே போடு, அங்கே ஒரு மோட்டர் பைக் நிற்கும். அந்த மோட்டர் பைக் வாழ்க்கையில் இவனுக்காச்சும் கிடச்சிருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மோட்டர் பைக் நிற்கும், ஏதோ ஒரு ஹோப் இருக்கும் சம் பீப்புளுக்கு, அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் கிடச்சிருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் கூட இருக்கும், நீங்கள் இதை வெட்டி இதை ஒட்டி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கு கிடைக்கும், அது கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ இது யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சி அது ஒர்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி போங்க, பெட்ரோல் ஸ்டேஷன் போகிறோம், பெட்ரோல் ஸ்டேஷனே பிலி, the more you purchase, the more you have a stand a chance to win this or that or whatever, right? So இந்த மாதிரி it has been a culture already. That means ஜெயிக்கணும், அதாவது அந்த திங்கோட ப்ரைஸ் we already include சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் சொன்னாலே பீப்புளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம், it will make them happy இல்லையா? ஸோ ஒருத்தங்களை ஹாப்பியாக மேக் பண்ணுற ஒரு விஷயத்தையே நம்ம பண்ணக்கூடாது. பட் ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வரும்போது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் அந்த ப்ராடக்டோட வேல்யூ மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழுக்கள் உங்களோட ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்காது. அது will be அடிஷ்னல், ஒரு போனஸ் மாதிரி. நம்ம வருஷம் விற்கிறோம், அதில் ஒரு 3 வாட்டி நம்ம ஒரு குழுக்கள் பண்ணலாம். ஆனால் குழுக்கள் முறையாக தான் நம்ம விற்கணும்னு நம்ம மோட்டிவே இருந்தால் அப்போது that means your trust and belief is not in your product but it's in the குழுக்கள். So it depends on how you play it. You understand sir? I mean நீங்கள் சார் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? உங்களோட மோட்டிவ் என்ன? நீங்கள் சில பேர் வந்து வருஷத்தில் வரும்போது அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்காக ஒரு குழுக்கள் பண்ணுறாங்க. மேபி அதுவுமே ஒரு இட்ஸ் அ ஒர்க்கபிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தேம், இட்ஸ் குட் ஃபார் தேம். மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, ஓகே. பட் on a long term, as you said, that's why I'm coming back, there's no such thing as sustainable already. What's trending at that moment, it works for you, you do. Unless you're talking about you're building a business, வேறு மாதிரி பிஸ்னஸ், ஏதோ ஒரு லைக் கார்ப்பரேட் கம்பெனி, அது வேறு. இது வந்து ஒரு ஹைப்பு தான், எல்லாமே ஒரு ஹைப். அந்த ஹைப் இருக்கிற வரைக்கும் நீ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அது உங்களோட ஸ்மார்ட்னஸில் அது இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இந்த குழுக்கள் ஒர்க் பண்ணுது உங்களுக்குன்னா அது பண்ணிக்கோங்க. பட் as a good entrepreneur, if you want a product, like that product should speak na, then people should benefit out of the product, not out of the kulukal, if you ask me. Okay. Yep. See, adaptation என்பது ரொம்ப முக்கியம். Transformation, adaptation, research பண்ணி இவங்க சொல்கிறது எல்லா விஷயமும் வந்து பக்காவாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஜோக்கா சொக்க பக்காவுக்கு உங்களையான பக்கா ஒரு பர்சனை கூப்பிட்ருக்கோம் பக்காவாக பேசுகிறதுக்கு. அந்த அளவுக்கு ரிசர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அடிபட்டிருக்கும். Coming back to my things, adaptations. Now all the social media platform பார்த்தீங்கன்னா எல்லாமே AI driven ஆகிருச்சு. AI is taking over. In fact, recently they have actually not recently, quite sometimes already, AI driven online sales activity நடக்குது, ரொம்ப அட்வான்ஸாக நடக்குது. ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா? அதை பற்றி இல்லை ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணலை. பட் இப்போ மோஸ்ட்லி டிக்டாக்ல எல்லோ பேக்கில் நீங்கள் ஒரு ஐட்டம் அப்லோட் பண்ணுறதுக்கே அவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷனே ஏஐ ஆயிடுச்சு. இப்போ தே வில் டெல் யூ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டிஸ்கிரைப் த ப்ராடக்ட். அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஆட்டோமேட்டட். So you have to keep up to the trend, and you can use ChatGPT to ask ideas and use it in a way that you don't let it to be smarter than you. You know, whatever, in the end of the day, it has to have your idea, your initiation point, அது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கணும். In the end of the day, கடவுள் படைச்சது தான் our brains இல்லையா? அது மூலியமாக தான் ஏஐயே வந்திருக்கு. See, artificial intelligence is brought by human, right? So one human has created that. So it cannot be better than human, if you ask me. That's my personal opinion. But it can assist human beings. So whatever அலுவுக்கு மிஞ்சன அமர்ந்து நஞ்சுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான், லைக் you use it in a proper way, it will bring benefit to you. If you let it to conquer you, then it's not going to be helpful. ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெரி ஷார்ட் டேர்ம் தான். ஆமாம். இந்த ஒரு வாரம், இந்த ஒரு 1 வீக் ஒரு ட்ரெண்டாக இருக்கும், நெக்ஸ்ட் வீக் மாறிடும். ஆமாம். அந்த பிளாட்ஃபார்மும் அப்படி தான். இந்த ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ குளோபலில் இந்தோனேஷியாவில் பேன் பண்ணிட்டாங்க டிக்டாக்கை. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் மலேசியா பேன் டிக்டாக்ஸ் ஆன்லைன் சேல்ஸ்? நீங்கள் எப்படி அதை வந்து எதிர்கொள்வீங்க? ஓகே, இட் வில் கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நிறைய பேரோட லைவ்லிஹுட் இஸ் பேஸ்ட் ஆன் டிக்டாக். ஆனால் ஒன்று, இப்போ டிக்டாக் பேன் பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு வருஷம் மேலாச்சு. அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போவே நீங்கள் மேக்ஸிமம் அப்போ வரும்போதே எவ்வளோ கிலோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த கேப்பில் நிறைய மில்லியனர்ஸ் உருவாகிட்டாங்க. அதுதான்
சொல்றேன். There are so many TikTok millionaires, எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் என்னால் லிங்க் கனெக்ட் பண்ண முடியுது. ஏற்கனவே ஏர்லியாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க தாஷா பணம் வச்சுருக்காங்க. பணம் வச்சுருக்காங்க. நான் இப்போ இதெல்லாம் சொன்னேன். பணம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பிரேக்குக்கு முன்னே அப்படிலாம் சொல்லி இப்போ வந்து நீங்கள் மில்லியனரை சொல்கிறீங்க. எங்கேயோ ஒரு லிங்க் இருக்குது. மில்லியனர் வந்து என்னைக்கு மீன் லைக் that should be your target. How many millions you have made, Thasha? I've made lots of millions of hearts, people's hearts. Heart millions இருக்குன்னா அப்ப ஒரு ஹார்ட் 10 துளி போட்டுருந்தா என்ன ஆச்சு? எல்லா ஹார்ட்டும் 10 துளி போடணும்னு எதிர்பார்க்க கூடாது. அது வந்து அதுதான் கூடாது. ஓகே, அந்த ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு வெள்ளி போட்டாலே மில்லியன் கணக்குல மல்டி மில்லியனர் சார். ஒரு மல்டி மில்லியனர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. மல்டி மில்லியனர் இருந்து இல்ல. ஹலோ மல்டிபிள். நம்ம அடுத்த எபிசோடுக்கு ஸ்பான்சர் பண்றீங்களா? நீங்க இதுதான் தப்பு. இந்த மக்கள் பார்த்தீங்க எடுத்தோடனே இவன் வந்திருப்பாளா ஒரு மில்லியனர். ஏங்க மில்லியனர் நான் என்னத்துக்கு இங்க இருக்கு? பரவாயில்ல, உங்களை தூக்கி கிச்சு பாக்குறது இறக்கி கிச்சு பாக்குறது எவ்வளவு பரவாயில்ல. இல்லை நீங்கள் எங்கேயும் வைக்க வேணாங்க. நான் இங்கேயே நான் இருக்கிற இடத்துலயே இருந்துக்கிறேன். இல்லை இது ஐ மீன் ஐ எம் லைக் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு அச்சீவ் பிக். அவ்வளோதான். நான் போய் சொன்னேன் இல்லைங்க நான் இருக்கிறது சந்தோஷப்படுற பர்சனாக நான் இல்லாமலேயும் இருந்திருக்கேன். எனக்கு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு செய்யலாம். அதனால எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை. அதுக்கு நான் ஐ மீன் ஐம் நாட் அ மில்லியனர் ஆப்வியஸ்லி, பட் ஐ வில் டெஃபினெட்லி ஒர்க் ஹார்ட் டு பி ஒன். The current generation, okay, Gen Z வச்சுக்கோமே. மக்கள் நேற்றுக்கு நினச்சிருப்பாங்க. அப்போலாம் நம்பிடாதீங்க. சீரியஸாக இல்லை. நீங்கள் பாருங்கள் ஒரே ப்ளவுஸ் நான் எத்தனை மாதமாக போட்டுட்ருக்கேன். ஓகே நீங்கள் சொல்லுங்கள். லோ ப்ரொஃபைல். ஓகே லோ ப்ரொஃபைல் சொல்லுங்கள் சார். அதுவும் ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். போச்சுடா. இங்கே வெளியெல்லாம் இங்கே இருக்க எனிமீஸ் இல்லைங்க. இங்கே பாருங்க 2 பேருங்க. ஒருவேளை இந்த பாட்காஸ்டே என்னோட எதிரிகள் கொண்டு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போய்ங்களோ. உங்க ஆப்போசிட் டீம் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க சைடுல. நான் வெளியாருங்க. என்ன பாருங்க 2 பேருங்க. சில பேர் காட்டிக்கோங்க, சில பேர் லோ ப்ரொஃபைலா இருப்பாங்க. நீங்க எந்த கேட்டகரி? எப்படி இருந்தாலும் இருந்தாதாங்க இருக்கும். நீங்க எப்படி வேணும் நடிச்சுக்கோங்க, இருந்தாதான் இருக்கும். ஓகே, என்கிட்ட இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தா நல்லா இருக்கும், இருக்குமா இருக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்மார்ட் மூவ். சொல்லுங்க சார். கம்மிங் பேக் டு தி क्वेश्चन, Gen Z, there's a says that இப்போ வந்து நம்மளோட கலாச்சாரம் சரி சமயம் சரி எல்லாமே வந்து ஒரு evaluation நடந்திருக்கு. you know, evolve to the BA is so called coming back. Everybody start following very detail அந்த மாதிரி கல்ச்சர் இந்த கலாச்சாரத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஜென்சி மூலியமாக உங்களோட சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா பிகாஸ் யூ ஆல் டெஃபினெட்லி யூ ஆல் ஹேவ் யுவர் ஓன் டார்கெட் குரூப். இங்கே இருக்க ஜென்சி பக்கத்தில் வச்சுட்டு அங்கே பேசிட்டு இல்லை ஜென்சி மூலிமா என்னோட what is question? your future sales, do you think that it will be increase in a traditional outfitல? நான் ஏன் இதை கேட்குறேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஜென்சி ரெவல்யூஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் குளோபலில் நடக்குது. நேபாள் the whole country has been, you know what happened, right? That's why it's you should not only target on இப்போ அவுட்ஃபிட் அப்படின்னு அட்டையர்னு வரும்போது you're not just selling a saree, you should sell a value. So in the end of the day, value means what value does the person get by purchasing with me? Okay, what is value that Thasha is selling? Yeah, emphasizing. I do guide them on how they can style their outfits. When I'm doing my live streaming, I show them what are the ways to style their product, you know, and then you also get in a good price la ungalku kadikidhu, style pandra ideas um kadikidhu. In the end of the day ungalku oru value irukilla adala. Chanteta generic one, right? That's chanteta பாருங்க இந்த மாதிரி தீவிரமான வியூவர்ஸ்லாம் இருக்காங்க. நான் சொல்ற வேர்ட்ஸ் கோட் வேர்ட்ல chanteta ஆமா. நான் லைவ் வந்து சந்தேத்தானா சந்தேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஓகே சந்தேவா நிறைய விஷயத்தை நம்ம கூட பேசியிருக்காங்க. ஒன்று உங்ககிட்ட என்ன கேள்வி வேறு? இன்னொரு மேட்டர் என்ன, அவர் விட மாட்டாருங்க. இன்னைக்கு என்ன புளிஞ்சு எடுக்காம விட மாட்டாரு. இப்போ இந்த ஆன்லைன் செல்லர்ஸ் எஸ் டூயிங் வெல், TikTok platform is helping, மற்ற digital platform also helping, you know, it's a good stuff. பட் இசை நீங்கள் பாருங்கள் ரிட்டைல் மார்க்கெட்லேருந்து ஆன்லைனுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் நல்லா கடை வைக்க முடியாது, ரெண்டல் கட்ட முடியாது. இது வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுற பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் மில்லியனர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட ஃபேமிலியை காப்பாற்றிருக்கு, நிறைய பேர் வீட்டில் இது சோறு போடுது. பட் ஸ்டீல் வந்துட்டு சில கூட்டு ஒரு சைட் என்னன்னா இல்லை நீங்களாம் ரிட்டைல் கடையில் வந்து வாங்கணும், யூ நீட் டு டச் த ஃபேப்ரிக், நீங்கள் வந்து யூ நீட் டு வாக் இன், யூ நீட் டு ஃபீல் இட், இப்படிலாம் சொல்லிட்டு கூட ஒரு சில தரப்பினர்கள் பேசிட்டு இருந்தாலும் அது அவங்க பேசுறது தப்பு இல்லையா? அதான் பேசுறது இல்லை, தப்பு இல்லை சார். பட் என்னன்னா இது வேணாம்
இது மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது சார். ஏன்னா பிகாஸ் ஆன்லைன்ல பண்றாங்க, அதை அவங்க கேம்பெயின் பண்றது டைரக்டா வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல வாங்குறது நீங்க நேரில் வரணும் அப்படி சொல்லக்கூடாது. ப்ராபபிலி தே ஷுட் சே இட் இன் a different word. அதுதான் அவங்களோட ஏர்லி அவங்க கொடுத்த ஒரு டிப்ஸ். இன்னோவேஷன்ஸ் இருக்கணும். நீங்க வந்து அவுட்லெட்டாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், but you still have to head up online strategies. You see, to be honest, physical store வச்சிருக்கிறவங்க they have இன்னும் பயங்கரமான அட்வான்டேஜ். ஆக்சுவலி இப்போ நானும் அதுதான் வந்து there are many physical stores are doing well. Yeah, because you see நமக்கு வந்து சோஷியல் மீடியா போச்சு அவ்வளோதானே. But tips to the sellers who have physical store, you guys can do live sales in your store. ஸோ உங்களுக்கு ஸ்டோரும் இருக்குது, உங்களுக்கு லைஃப் சேல்ஸும் இருக்குது. லைஃப் சேல்ஸ் போனால் ஸ்டோரில் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் என்றைக்குமே அதை பிக் யூ கைஸ் ஆர் த மார்க்கெட் செட்டர், ஐ மீன் ட்ரெண்ட் செட்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஐ மீன் அவங்களுக்குலாம் அவங்கள பார்த்து தான் வி செல்லர்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட். ஸோ என்றைக்குமே நான் வந்து அவங்கள தான் பைனியர்ஸ் சொல்லுவேன். அவங்களுக்கு தான் எல்லா ரெஸ்பெக்டும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரு ரிஸ்க்கை எடுத்து பயங்கரமான ரிஸ்க் எடுத்து தான் கடை வைக்கிறாங்க. அந்த கடையை வச்சு அது கடையை ஓட்டி அதுக்கு ரெண்டில் கட்டி, ஸோ தே ஆர் ரியலி சல்யூட் டு தேம். ஸோ அந்த மாதிரி யூ சி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. இப்போ அவங்க ரிஸ்க்குக்கு அவங்க சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ சில பேர் நீங்கள் சொல்கிறீங்களே, சில பேர் சீப்பாக கொடுக்குறாங்க, குவான்டிட்டி அது ஒரு லெவல் ஆஃப் ரிஸ்க். சில பேர் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கிறாங்க, அது ஒரு ரிஸ்க். எல்லாமே உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் பிஸ்னஸ் ஓடும்லாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் brick and mortar will always be like timeless if you ask me. Like people would still prefer to walk in, and there are a group of people who would like to touch the fabric. That experience you get it through walking in only. You cannot get it through social, I mean online. But obviously if AI porudhu, maybe you will have like a virtual store. Yeah, you can have like a virtual store, but in the end of the day virtual ah irundha kuda tottu paakadha irukku adu feel illala. So no matter what AI can take over, they cannot take over what your hands can feel. Can make you to they will really describe you until when you read it. நீங்க வந்து படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஃபேக்டர் கொடுக்கும். ஆமா, even they can even show you like நீங்க போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த சட்டைன்ற அளவுக்கு அது வந்து முன்னேறி. ChatGPT from. So as you said, the adaptation, the retail market is the adaptation பண்ணாங்கன்னா definitely வந்துட்டு and then we online sellers will drop actually. Exactly. So which is a good thing. And also இந்த virtual store சொன்னீங்களா, ஃபியூச்சர்ல நீங்க கடை வைப்பீங்களா, அதுல virtual storeலாம் இருக்குமா? virtual store கண்டிப்பா. I mean that's all experience, ஒரு excitement தானே. இந்த மாதிரி பெருசாக ட்ரீம் பண்ண தானே விழுந்தா ஒரு சின்னதாக. ஸோ they say aim for the like aim for the moon. I mean aim for the sun. So even if you fall among the stars. Aim for the moon if I'm not mistaken. பெருசாக aim பண்ணதா விழுந்தாச்சு, சின்னதாக விழலாம் அந்த மாதிரி. சரி, புதுசாக டிக்டாக்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, செலராக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு what is the basic thing they need to have to kick off? Of course நீங்க டீப்பா சொல்லணும். பேசிக் திங்ஸ் முதல்ல இத நீங்க ரெடி பண்ணுங்க. இது இருந்தா தான் நீங்க அத பண்ண முடியும். உங்களோட இத ஓபன் பண்ணுங்க, உங்களோட business account ஓபன் பண்ணுங்க. Very important. Any bankல போய் உங்க business account and open your SSM. That is something that people don't know. They don't SSM do it. then bank account. Yeah, SSM தரனா தான் bank account திறக்க முடியும். But SSM ன்றது உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா எங்கேயோ ஒரு 20 வெள்ளி கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். SSM திறந்துருங்க. யூ will never know because in the end of the day நீங்கள் ஒரு லோன் வாங்கும் போதோ இதை வாங்கும்போது எத்தனை வருஷம் SSM திறந்துருக்கீங்க, எத்தனை வருஷமா நீ பிஸ்னஸ் நல்லா பண்ணன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் SSM எத்தனை வருஷம். ஸோ பேசிக்கலி அதை நீங்கள் திறந்துட்டிங்கன்னா உங்கள் whatever enterprise, and then you have your bank account, and then you open your TikTok shop, yellow back, and just go drive around Malaysia, go and ask people. Like I have driven to JB, Penang, I never stop. You know, I've gone to India. Okay, நீங்க சொல்லுங்க இந்தியா போற அளவுக்கு உங்களுக்கு காசு இருக்கு இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு JB போற அளவுக்கு ஒரு 10 டிக்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு இல்லையா? அங்க கண்டிப்பா JBல இருப்பாங்க. Within Klang Valley there are a lot of wholesalers. Find உட்காந்த இடத்துலேயே எல்லாமே கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இந்த நேரத்தில் யார் நம்ம உட்காந்த இடத்துல எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. யூ வாண்ட் சம்திங், யூ ஹேவ் டு. தட்ஸ் த ஹார்ஷ் ட்ரூத். ஓகே, எனக்கு ஓடலை, எனக்கு வரல, உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஓடாது. நீங்கள் ஓடணும், அதுதான் மேட்ரு. ரைட். நான் அரசாங்கம் வந்து நிறைய விதத்தில் வந்து ஆன்லைன் செல்லருக்கும் சரி, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதுக்கான பிளாட்ஃபார்மும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் லோனில் இருந்து ஸ்டார்டிங் மோடால், ஸ்டார்ட் அப் கம்பெனி இதில் இருந்து
ஈவன் கிரான்லேருந்து. ஸோ அது மூலிமா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அது மூலிமா ஏதாச்சும் பயன்படுத்தியிருக்கீங்களா அதை? இன்னும் இல்லை. ஐ ஹேவன் ஆப்டட் ஃபார் தட் yet. மேபி இன் த ஃபியூச்சர் ஐ வில். அவங்க மல்டி மில்லியனர், அவங்களுக்கு எதுக்கு கொலை பண்ணிடுவேன் இந்த மாதிரிலாம் வதந்தி கலப்பி விட்டீங்கன்னா. இல்லை, அதுக்கு ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது SSM பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட். See, அந்த மாதிரி they would check your you have to pay your taxes. Okay, you have to, all these things are there. ஸோ எல்லாமே நீங்கள் கணக்காக பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளும் இப்போ வாங்குகிற as much as we are paying the taxes, so the government also benefits. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ஸோ எல்லாமே ப்ராப்பரான விஷயங்களாக ப்ராப்பரான வேலை பண்ணிங்கன்னா எந்த ஒரு தாக்குதல் வந்தாலுமே யூ கேன் ஃபேஸ் இட். இந்த மூலிமா நான் ஒரு விஷயத்த சொல்ல வரோம். நீங்கள் சொன்ன விஷயம் தான். நீங்கள் வந்து SSM திறக்கணும், ப்ராப்பரான பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. யாரெல்லாம் டிக்டாக் ஷாப்பில் வந்து எல்லோ பேக் வச்சுருக்கீங்களோ, யூ ஆல் பீங் வாட்ச்ட், யூ ஆல் பீங் மானிட்டர்ட். டோன்ட் திங்க் தட் யூ ஆல் கேன் எஸ்கேப். இது வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. இல்லை இது ஒரு அலர்ட்டாக எடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே டெக்ஸஸ், இப்போ வந்து ஈவன் யூ மேக் செவரல் தௌசண்ட்ஸ், ஒரு ஃபியூ தௌசண்ட் மேக் பண்ணியிருந்தாலும் அவங்களால அந்த எல்லோ பேக்கை சேல்ஸ் வச்சு அவங்களால உங்களோட சேல்ஸ் ப்ராஃபிட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியும். It's a AI driven system that is calculating your profit. So அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு வந்து உங்களோட டெக்ஸு அவங்ககிட்ட இருந்து 20 50 நீங்கள் டெக்ஸு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது வாங்காமல் விட மாட்டாங்க ஃபியூச்சரில். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ கூட இன்னும் 1 year I think you have to put your tax PIN number inside. So everything is like, if not you cannot even withdraw your money from sales. So அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபியூச்சரில் வந்துக்கிட்டே இருக்குது. You have to keep up to the knowledge also. TikTok யூஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய விஷயம் எனக்கே தெரியாது. Like you have to, there's a lot of people who are like mentors that if you can you pay and go for their causes. இல்லைன்னா அவங்களோட பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. lot of Malays, lot of Indian பார்த்துருக்கேன் சார், அண்ணா அண்ட் சிஸ்டர்ஸ் ஹவ் பின் ஷேரிங். ஸோ அதெல்லாம் பாருங்கள், புக்ஸை வாங்கி படிங்க. நாலேஜ் என்றைக்குமே வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நத்திங் கம்ஸ் வித்வுட் நாலேஜ். ஸோ நாலேஜ் இஸ் பவர் அண்ட் விஸ்டம். ஆசம். எல்லோ பேக் இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் விட்டுறாங்க? திங்க் அபவுட் 16%. எது கேட்டினா கரெக்டாக உங்கள் ப்ரைஸை பிளான் பண்ணி போடுங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது. ஆமாம், எடுத்தோட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் போதெல்லாம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் லாஸாக தான் விற்பீங்க. ஸோ எது பண்ணாலும் பிளான் பண்ணணும்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. ஓகே, எந்த தலைவர்? யாரு? வடிவேலு தான் அவங்க தலைவர். வடிவேலு இஸ் தலைவர் மேன். ஒரு क्वेश्चन இருக்கு, மேபி சில்லியா இருக்கலாம். What happens if someone start nailing you at 5 ringgit profit Thasha அப்படின்னு 5 வெள்ளிக்கு ப்ராஃபிட் வச்சு ஓட்டுது, அது ஒரு கேம்பெயினாக ரன் பண்ண என்ன ஆகும்? எனக்கு நல்லதுதான். எனக்காக ஃப்ரீயாக நீங்கள் கேம்பெயினுக்கு செய்கிறீங்கன்னா எனக்கு வேணான்னு சொல்ல போகிறேன். எவ்ரி மார்க்கெட்டிங் இஸ் மார்க்கெட்டிங் ஃபார் அ பிஸ்னஸ் உமன். இது எதுக்காக கேட்டோம்னா, எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்தாலும் அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, அது எப்படி எதிர்கொள்றாங்க. 5 ரூபா டாக்டர் மாதிரி அஞ்சலி தாஷா ஓகே தான். நம்மள பல்லாக்கு தாஷானே கூப்பிட்டுருக்காங்க, அஞ்சலி தானே, நோ ப்ராப்ளம். பல்லாக்கு என்பது தூக்குறது தானே. அப்போ ஆக்சுவலி அந்த பல்லாக்கு வந்து தட்ஸ் த லா ஆஃப் அட்ராக்ஷன். பல்லாக்குன்றதே தூக்கி விடுறது. யாரெல்லாம் எனக்கு கெடுதி இந்த தாட் ill about me, they were like, oh, they call me பல்லாக்கு தாஷா and all அசிங்கப்படுத்துறாங்க. பட் ஆக்சுவலி அவங்க அன்னைக்கு தூக்கி விட்டாங்க. மல்டி மில்லியனர் ரைட்டிங்க. உங்களோட ஜர்னிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செட்ல வந்து ஒரு மல்டி மில்லியனர் கூட பேசிருக்கோம். ஆக்சுவலி புரியல गाइस, இது வந்து அவங்க கண்டென்ட்காக என்ன யூஸ் பண்ணிக்கறாங்க. நான் மல்டி மில்லியனர்னா இல்ல, ஆனா மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வாங்கணும்னு மேனிஃபெஸ்டிங் மல்டி மில்லியனர் சொல்றோம் நடக்க போகுது. உங்களை வாழ்த்துக்கிறோம். Thank you. கூடிய விரைவில் அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்து தொற்றுவீங்கன்னு. And I also just want to take this opportunity to tell all the youngsters out there, a lot of single mothers, everybody, or fathers, even single fathers, just keep striving. என்ன உங்களோட எதிர்க்கு வந்தாலும் I think you can face it. அப்படி ஏதாவது ஒரு உதவி ஏதாவது ஒரு advice or you need me to share, you can always approach me, and I would always give my best for those people who trust me, and for all the viewers, thank you, and thank you for organizing jokkkasokkapakka. And I think இவங்க பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி, but in the end of the day, they are also people who have concern about the society. So I think kudos to you all for taking up issues and social media issues and bringing up and creating such a platform for people like me and also ordinary people like us
to share our opinion. So yeah, thank you to both of you. இந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் KV.Morgan அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். பிகாஸ் ஏன்னா ஃப்ரம் தி டே ஒன் இந்த இனிஷியேட்டிவ்க்கு இப்போ சீசன் 2 வரைக்கும் ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு. இந்த பில்லர்லாம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய பேச்சு மூச்சு எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ண ஐடியாஸ் தான் it will bring you guys far. So kudos to the entire team. And நீங்கள் ஒரு ஜோக்கான ஆள் தானே. இந்த டாபிக் ஒரு ஜோக்கான டாபிக் தான். ஆமாம். இப்போ நீங்கள் ஷோக்கா ஒரு ஹாப்பியாக தானே பேசுனீங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே, பார்க்குறோம் தான் சொல்லணும். நம்மளே நாங்கள் பக்காவாக கேள்வி கேட்டோமா? ஆமாம், அதுதான் டைட்டில். ஜோக்கா சீசன் 2 ரொம்ப ஃபயராக இருக்கும். நிறைய கேசஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம வந்து இதை பற்றி பேச போகிறோம். மீண்டும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை சார் ஸ்பான்சர் வரமாட்டாங்க சார். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். அடுத்த பாம்பே பஜார் 2, 3, 4, 5 அக்டோபர் ஸ்ரமன் டு மைடின் மாலில் நடைபெறுதுங்க. சும்மா குதூகலமாக இருக்கும் போது தீபாவளி நாளில் ஸ்பெஷலாக புது கலெக்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலேசிய திரைப்படம் காதல் அன்பு சாமா வெகு திரையரங்குக்கு வருது, மறக்காமல் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நாங்கள் போட்டுக்கிற அவுட்ஃபிட் பார்கவி புத்திக் அழகான கலெக்ஷன். பர்சனலி எனக்கு இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு பேண்ட்ஸ் அண்ட் ஒயிட் கலர் ஷூஸ் அமேசிங். நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் அமைது சார். நம்ம ஒன்று பிளான் பண்ணால் கடவுள் ஒன்று பிளான் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குல்ல. சரி, பார்கவி புத்திக்கோட அவுட்லெட் வந்துட்டு தமன் ஈக்வின் பார்க் ஏயோன் மாலில் இருக்குது. அதுக்கப்புறம் புக்கெட் ராஜா கிளாங் ஏயோன் மால்லையும் இருக்குது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ரீச் பண்ணலாம். டிஜிட்டல் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் சொல்லிட்டு பல வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் தாஷா ஃபார் பீயிங் ஹியர். Such a great podcast இந்த சீசன்ல. ரெண்டாவது எபிசோட்ல வந்து பானஸா இந்த எபிசோடு நான் செம்ம எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு, பக்குன்னு வெளியே வருவது என்ன மக்களே. ஏதா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க, பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, in the end of the day, peace. I always go for towards peace. No problem, just peace. I only want peace. So just be happy and spread love. Bye. அப்படியே